இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேக்ரவுண்டோட ஒரு இமேஜை பிளெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கை இமேஜ் நான் வச்சுருக்கேன். இன்னொரு டேப்பில் ஒரு பேராஷூட்டோட இமேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த பேராஷூட் இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு லாசோ டூல் செலக்ட் பண்ணுறேன். இந்த பேராஷூட்டை இப்படி ரஃப்பாக மார்க் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆண்ட் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து இதோட ஸ்கேல், அதாவது சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேராஷூட் லேயரையும் அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் லேயரை அன்லாக் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் 1ஐயும் லேயர் 2ஐயும், அதாவது பேராஷூட் லேயரையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கை லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டுக்கு போகிறேன். எடிட்டில் ஆட்டோ பிளெண்ட் லேயர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டாக் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 செக் பாக்ஸும் செக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேராஷூட் இமேஜும் பிளெண்ட் ஆயிரும். பிளெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கலர் கிரேடிங்கும் ஆயிரும்.